கோவையில ஒரு எம்எல்ஏ கூட திமுகவுக்கு இல்ல. அடுத்த தேர்தல்ல முழுமையாக கோவையை கைப்பற்றணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை செய்தபடி இருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி. அங்க கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் பெரும்பான்மையா இருக்காங்க. ஸோ அவர்களை நோக்கியும் கவனம் செலுத்துறாங்க. அதே நேரத்துல அதிமுகவிலையும் பாஜகவிலையும் அச்சமூகத்தை சார்ந்தவங்க வலிமையா இருக்காங்க. முக்கியமா முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி, இந்த பக்கம் திருமதி வானதி சீனிவாசன், திரு அண்ணாமலையும் அங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும். அதே நேரத்தில் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகங்களில் கவனம் செலுத்தலாம். குறிப்பாக நாயுடு சமூகத்தினர் இப்போ சிங்காநல்லூர், கோவை தெற்கு போன்ற சட்டமன்ற தொகுதிகள்லாம் அதிக அளவில் அச்சமூகத்தினர் இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாகவே பரவலாக அருந்ததியர் சமூகத்தினர், சிறுபான்மையினர், சில இடங்களில் யாதவர் சமூகத்தினர், இப்படி பரவி விரவி இருக்காங்க இல்லையா. எல்லா சமூகங்கள்லையும் கவனம் செலுத்தலாம். அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களையும் பொறுப்புல கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரப்ப அவங்க இறங்கி வேலை பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் அது நமக்கு வாக்குகளாக சேரும் அப்படின்னும் ஒரு நிறுவனம் சர்வே எடுத்து செந்தில் பாலாஜி அவர் கையில கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி அதை அமல்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க கோவை உடன்பிறப்புகள்.